ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான டேசல் டிசைன் தான் பார்ப்போம். நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ரெகுலராக இருக்கக்கூடிய டிசைனில் தான் டேசல் ரெடி பண்ணுறீங்கன்னா, அப்போ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி இந்த டிசைனில் டேசல் வந்து ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்து பாருங்கள். கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். 4 இன்ச்சுக்கு 4 இன்ச் அளவில் ஸ்கொயர் ஷேப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அதில் ஒரு பீஸை எடுத்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். அதாவது ஹாஃபாக ஃபோல்டு பண்ணுங்கள். ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஓப்பன் சைடு வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. எல் ஷேப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. அதாவது கரெக்டாக அந்த நுனியில் நிப்பாட்டி அதுக்கப்புறம் இந்த சைடாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போடுங்க. இந்த கார்னரில் வந்து வளைச்சிராமல் ஸ்டிச் போடுங்க, இல்லாட்டி ஷேப்பே மாறி போயிடும். அதே மாதிரில இன்னொரு பீஸையும் வந்து நம்ம எல் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். க்ளோஸ்டு சைடு வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ கவனமாக பார்த்து நீங்கள் ஸ்டிச் போடுங்க. க்ளோஸ்டு சைடு ஸ்டிச் போட்டுறாதீங்க. 2 ஃபேப்ரிக்லையும் நம்ம ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசுறு எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதே மாதிரி நூலை வச்சு நீட்டிட்டு இருந்துச்சு, அதை எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி சமோசா ஷேப்பில் வச்சுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபாக நீங்கள் ஃபோல்டு பண்ணுங்கள். ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அது இன்னொரு ஒரு ஹாஃபாக வந்து கார்னர் டு கார்னர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அதை ஒரு ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு ஒரு ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிடுங்க. கார்னர் டு கார்னர் டச் ஆகுற மாதிரி, அந்த நுனி டச் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுவாங்க. இதுலேயும் வந்து பார்த்து வளைச்சிராமல் ஸ்ட்ரெயிட் தையல் தான் நீங்கள் வந்து போடணும். இப்போது இந்த இது ஃபைனலாக பார்க்க இந்த மாதிரி தான் டிசைனில் வந்து இருக்கும். திரும்பவும் பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை வந்து ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஹாஃபாக வந்து அந்த கார்னர் டு கார்னர் இருக்கிற மாதிரி ஹாஃபாக ஃபோல்டு பண்ணணும். உங்களுக்கு விஷுவலாக பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நான் சொல்கிறதும் உங்களுக்கு வந்து புரியும் நம்புகிறேன். ஸோ 2 பீஸையும் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். எந்த இடத்துலையும் நீங்கள் வளைச்சி தைக்கிற வேலையே இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக தான் நீங்கள் வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 2 பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு அதில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. பீஸை வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கத்தை அப்படியே நல்ல பக்கத்துக்கு மேலே வச்ச மாதிரி, அது வந்து இந்த டிசைன் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மேலே கீழே இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி கம்மியாக இருக்கிறதுக்கு ஈக்குவலாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. தையல் போடும்போது நம்ம நடுவில் வந்து ரோப் நீங்கள் ரெடிமேடாக ரோப் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ரெடி பண்ணியும் ரோப் யூஸ் பண்ணலாம். நான் ரெடிமேட் ரோப் தான் யூஸ் பண்ணுறேன், கோல்டன் கலரு. அதை வந்து சென்டரில் வச்சுட்டு திரும்பவும் எல் ஷேப்பில் நம்ம எல் ஷேப்பை வந்து ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஓப்பன் சைடு வந்து நம்மளை பார்த்தா ரைட் சைடு இருக்கும், க்ளோஸு சைடு லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ அந்த எல் ஷேப்பில் வந்து நடுவில் டோரியை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். எந்த இடத்துலையும் வளைச்சி ஸ்டிச் பண்ணக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன்னா வளைச்சி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா டிசைன் வந்து மாறிடும். அதுக்காக தான். இப்போது நம்ம சென்டரில் வந்து ரெடிமேட் ரோப்பை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய பிசுறு எல்லாத்தையும் வந்து நூலே கிளம்பாத மாதிரி ஃபுல்லாக எடுத்துருங்க. அப்படி சப்போஸ் நூல் கிளம்புற மாதிரியான அதிக துணியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைட்டாக லைட்டரில் வந்து அந்த இடத்த வந்து லைட்டாக இது பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பீஸ் இந்த மாதிரி பெரட்டி வெளிப்பக்கமாக எடுத்துருங்க. வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதாவது ரோப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பீஸை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஆப்போசிட்டாக இருக்கிறத அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரோப் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுமோ அதுக்கு கீழே உள்ள பகுதியை தான் வந்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு கோன் ஷேப்பில் ஒரு இது தொங்குற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து திரும்பவும் பீஸ் எடுத்திருக்கேன். 2.5க்கு 2 அளவில் ஸ்கொயர் ஷேப் பீஸ் வந்து 2 பீஸ் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஹாஃப் கோன் ஷேப்புக்கு வந்து கட் பண்ண போகிறோம். அந்த பீஸை ஒன்றா வச்சுட்டு அதை ஹாஃபாக ஃபோல்டு பண்ணுங்கள். ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து அப்படியே லைட்டாக வளைச்சி கொண்டு போய் நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். கண்ணளவுலேயே வரைய முடியும்னா வரைஞ்சி கட் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த ஆர்ம் கர்வ் ஸ்கேல் இருக்குல்ல, அதை வச்சு லைட்டாக கர்வாக வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வரைஞ்சதை அப்படியே அந்த பீஸை வந்து 1/4 இன்ச் அளவில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா இது டேசல் வந்து நம்ம துவைக்கும் போது அது நூல்லாம் சீக்கிரம் வந்து அந்து வந்துடும். அதனால ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அளவில் நல்லா தாராளமாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ண பிறகு அந்த பீஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பெரட்டிட்டு
திரும்ப என்ன பண்ணுங்க, அத வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணுங்க. 2ஆ ஃபோல்டு பெரட்டிட்டு தான் 2ஆ ஃபோல்டு பண்ணணும். சரிங்களா? இப்ப 2ஆ ஃபோல்டு பண்ணிட்டு, அத அப்படியே கார்னர்ல கிராஸா ஒரு தையல் போட்டுவாங்க. இப்ப 2ஆ ஃபோல்டு பண்ணிட்டோமா, அ அத வந்து அப்படியே கிராஸா ஒரு தையல் போட்டு வந்தீங்கன்னா, அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு கோன் ஷேப் எப்படி அந்த பர்த்டே கேப்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கேப் மாதிரி கோன் ஷேப்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எக்ஸஸா இருக்கிற பீஸ கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு, அத வந்து இப்படி பெரட்டிக்கோங்க. ஏன்னா நம்ப பெரட்டிட்டோம்னா, அந்த பிசுறெல்லாம் உள் சைடா போயிரும். சரிங்களா? இப்ப பெரட்டுன பிறகு, அந்த கார்னர் வந்து கொஞ்சம் சரியா வராது. அப்போ ஒரு குண்டு ஊசியோ, இல்ல ஏதோ ஒரு ஊசிய வச்சு அந்த கார்னர வந்து மெதுவா தூக்கி விட்டு, நல்லா ஷார்ப்பா இருக்கிற மாரி, அந்த கோன் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கிற மாரி, அந்த கார்னர வந்து தூக்கி விட்டு நீங்க வந்து பண்ணலாம். அவசரப்பட்டு ரொம்ப வேக வேகமா பண்ணாம, கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா, உள்ள ஒரு பீஸ் இருக்கும். நீங்க ஊசிய வச்சு பண்ணும்போது, அந்த துணி வந்து கிழிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால மெதுவா வந்து பொறுமையா பண்ணிட்டு, கையால இந்த மாரி பெரட்டிக்கோங்க. பெரட்டிட்டு நம்ப விரலுக்குள்ள அந்த கோன் வந்து இப்டி அமுக்கி விட்டு பண்ணீங்கன்னா, அந்த ஷேப் வந்து சர்க்கிள் ஷேப்ல அழகா வந்து அந்த கோன் வந்து ஃபார்ம் ஆயிரும். இப்போ நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த ரெடி பண்ண பீஸோட சேர்த்து நம்ப ஒரு 4 எம்எம் பாசி ஒரு மணி எடுத்துக்கோங்க. 4 எம்எம்ல ஒரு மணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ப ஒரு ஊசி நூல் வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். ஊசி நூல் கோர்த்து எடுத்துட்டு ஒரு 4 எம்எம் பீட் மணி வந்து கோல்டன் கலர்லயோ இல்ல எந்த கலர்ல வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ கோன்ல அந்த பிசிறு பகுதி இருக்குல்ல, அந்த பிசிறு பகுதிக்குள்ள ஊசிய விட்டு அந்த கோனோட மேல் பக்கத்துலேருந்து அப்படியே இழுத்துட்டு வாங்க. பிசிறு பகுதியோட சேர்த்து தைக்கும்போது, பிசிறு பகுதி வந்து உள்ள போயிரும். கோனோட இன்னும் உள்ள போயிரும். அதுக்காக தான் அப்படி. அதுக்கப்புறம் அதுக்குள்ள மணிய கோர்த்துட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டேசல இப்ப நேரா பண்ணிக்கலாம். அதாவது அந்த ரோப்போட ஆப்போசிட் சைடு கீழ் பகுதி இருக்குல்ல, அந்த 2 இதுல பிசிறு இருக்குல்ல, அந்த பகுதிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பீஸ அப்படியே கீழ் பக்கமா இழுத்துட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா மேல் சைடா இழுத்து விட்டுருங்க ரோப்ப. ரோப்ப இழுத்து விடும்போது உங்களுக்கு பார்க்க இந்த டிசைன்ல வந்து வந்துரும். அதுக்கப்புறம் அத வந்து ஊசியால இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல கீழ, அதுலேருந்து அப்படியே சேர்த்து கோர்த்துட்டே வாங்க. கோர்த்துட்டு முடிக்கும்போது எப்படின்னா, அ பீடுக்குள்ள ஊசிய விட்டுட்டு, அந்த கோனோட தலப்பகுதி இருக்குல்ல, மேல் பகுதி. அதுக்குள்ள ஊசிய உள் வழியா விட்டுட்டு, கோனோட அடிப்பகுதி வழியா நம்ம வந்து எடுத்து ஒரு நாட் போட்டு முடிச்சிடணும். இவ்வளோதான் மெத்தட். இது ஸ்டிச் பண்றது உங்கள்ல நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அப்படி தெரியலன்னா, வீடியோ பாருங்க. அது போக நான் திரும்பவும் சொல்றேன். ஸ்டிச் பண்ணிட்டு முடிக்கும்போது பீடுக்குள்ள அந்த கோனோட தலப்பகுதியா உள்ள விட்டுட்டு, கோனோட அடிப்பகுதியிலேருந்து ஊசிய வந்து வெளில எடுத்துருங்க. எடுத்து அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து செக்யூர்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பீஸ வந்து நூல கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான டாசல் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பா வந்து பிகினர்ஸ் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி மெத்தட்ல தான் வந்து நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். அண்ட் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, தீபாவளி டைம்ல நம்ப பேப்பர் லேம்ப்லாம் வைப்போம்ல, சேம் அது மாரி தான் இருக்கு. பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ கண்டிப்பா இத வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க நார்மலா செஞ்சு குடுக்குற டாசல் எப்படி அந்த ஒரு கோன் ஷேப்ல செய்வோமோ, அத விட இது டிஃபரெண்ட்டா இருக்கும்.